என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். The day will come when they will fast. மத்தேயு 9:15. காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, சென்ட் ஜெரோம் விவிலியத்துக்கு மிகப்பெரிய விளக்க உரை எழுதிய பேராசிரியரும் புனிதருமானவர். 345ஆம் ஆண்டிலிருந்து 420 வரை வாழ்ந்தவர். பெத்லகேம் குகையிலே இயேசு பிறந்த இடத்துக்கு அருகிலேயே தங்கி விவிலியத்தை படித்து பல விளக்க உரைகளை எழுதியவர். அவருடைய வார்த்தைகள்: Until a person has been reborn, putting aside the old person and putting on the new, he or she cannot fast aright. பழையன கழிந்து புதியன புகுந்து புதுப்பிறப்பாவதே ஏற்ற நோன்பு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவாமே என்பது தமிழ் சொல். புனித சின்னப்பருடைய வார்த்தைகள்: நான் என்னுடைய பழைய ஆடைகளை களைந்து கிறிஸ்து என்னும் புதிய ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த கருத்தோடு ஒத்து நோக்க சிறந்தது. Fasting prepares us for the liturgical feast and helps us acquire mastery over our instincts and freedom of heart. உண்ணா நோன்பு வழிபாட்டு விருந்துக்கு நம்மை தயாரித்து மன சுதந்திரத்தின் விருப்பு வெறுப்புகளை கடிவாளம் இடுகிறது. குதிரைக்கு எப்படி கடிவாளத்தை போட்டு அதனுடைய நோக்கு இலக்கு செல்லுகின்ற பாதையை நேராக்குகின்றோமோ, அதே போன்று இந்த உண்ணா நோன்பு என்கின்ற நாம் எடுக்கின்ற இந்த விரதம், இது நம்மை பல வகைகளிலே கட்டுப்படுத்துகிறது. உபவாசம் என்றும் அழைக்கின்றோம். சமஸ்கிருதம் கலந்த தமிழிலே ஒரு பழமொழி உண்டு: லங்கனமே பரம ஔஷதம். ஔஷதம் என்றால் மருந்து, லங்கனம் என்றால் பட்டினி. வயிற்றை காய போட்டால் உடலுக்கும் நல்லது, உள்ளத்துக்கும் நல்லது. நல்ல தயிர் சோறு காலையில் பள்ளிக்கூடத்தில் வந்து உட்கார்ந்தீங்கன்னா மூளை வேலை செய்யாது, நல்ல தூக்கம் வரும். டீச்சர் சொல்கிறதெல்லாம் தாளாட்டு பாடுற மாதிரி இருக்கும். ஏன்? வயிறு நிறைந்திருப்பதினால் புத்தி வேலை செய்யாது. வேலை செய்யாதுன்னு இல்லை, சாப்பிட்ட சாப்பாட்டிற்கு ஜீரண சக்தி கொடுப்பதற்காக ரத்தம் எல்லாம் அங்கே போய்விடும் வயிற்றுக்கு. மூளையில் ரத்தம் போகாது, ஆக்சிஜன் கிடைக்காது. ஆகவே நல்ல சுகமாக தூக்கம் வரும், மூளை ரெஸ்ட் எடுக்கும். எனக்கு வேறு இடத்துல வேலை, ஆகவே மூளையே நீ கொஞ்சம் தூங்கு
தூங்குனா பாடம் வருமா? ஓங்கி ஓங்கி கத்துனாலும் வராது. ஆகவே அறவயிறு சாப்பிட வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் முக்கிய காரணமாக இருந்து செயல்படுவது இந்த உண்ணா நோன்பு, விரதம், உபவாசம். Practice without thought is blind. Thought without practice is empty. பயிற்சியில்லா எண்ணம் குருடானது, எண்ணமில்லா பயிற்சி வெறுமையானது. ஏதாவது ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்றால் நமக்கு பயிற்சி வேண்டும். அது ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி, இசைக்கருவிகளை வாசிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது நடனம் ஆடுவதாக இருந்தாலும் சரி. இந்த குத்தாட்டத்துக்கெல்லாம் ப்ராக்டிஸே தேவையில்லை. வந்து கையை காலை வலிப்பு இழுக்கிறது மாதிரி இழுத்தா போதும், அது டான்ஸ். ஆனால் நான் சொல்வது பாரம்பரிய கிளாசிக்கல் டான்ஸ். அதுக்கு முறைப்படி பயிற்சி எடுத்து அரங்கேற்றம் செய்து அந்த பரதநாட்டியம் ஆட வேண்டும். இதெல்லாம் நமக்கு தெரியும். பயிற்சி வேண்டும். அப்படி பயிற்சி இல்லை என்றால் இது குருடான வாழ்க்கை. அந்த பயிற்சிக்கு எண்ணம் வேண்டும். நான் இதை செய்வேன் என்ற உறுதிப்பாடு. அந்த எண்ணமில்லா பயிற்சி வெறுமையானது. ஏதோ ஒன்று எங்கள் வீட்டிலேருந்து அனுப்புகிறாங்க, தமிழில் பாருங்கள், மறுபடியும் பழமொழி. எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போகிறார். கச்சேரிக்கு போய் ஒழுங்காக நல்லா பாடினா தானே. மனிதனுக்கு பிரச்சனைகள் இன்றேல் இறைவனுக்கு அர்ச்சனை இல்லை. மனிதனுக்கு பிரச்சனைகள் இன்றேல் இறைவனுக்கு அர்ச்சனை இல்லை. எப்போ கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறோம்? நமக்கு ஏதாவது கஷ்டம், நமக்கு ஏதாவது நோய் நொடி, நமக்கு ஏதாவது தேவை, அவசரமாக ஏதாவது நடக்கணும், அப்போ தான் மாஞ்சு மாஞ்சு வந்து வேண்டுறோம். நல்லா இருக்கும் பொழுது இல்லை, கண்டுக்கிறது இல்லை. அல்லது நல்லவைகள் நடந்தால் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோமா? அதுவும் குறைவு தான். சொல்கிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்லுவோம், ஆனால் மிக குறைவு. வேண்டுதலை போல நன்றியறிதல் இருப்பதில்லை. ஆகவே இவைகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இந்த ஆத்மாவானது தாகத்தோடு ஏங்கி இருக்க வேண்டும். கலைமான் நீரோடையை தேடுவது போல என் ஆன்மா ஆண்டவரே உம்மை நோக்கி தேடுகிறது. ஆண்டவரை காணும், அவருக்காய் ஏங்கும் தாகம் நம்மில் இருக்குமானால் நம் அழுகையும் நோன்பும் ஏற்புடையதே. இதுவும் அகுஸ்தினாரின் வார்த்தைகள் தான். Fair is our crying, that is our fasting, if we have a burning desire to see him. ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய தரிசனத்தை பெற வேண்டும் என்றால் நான் ஆர்வத்தோடு ஆதங்கத்தோடு காத்திருந்து விழித்திருந்து ஜெபித்திருந்து இறை தரிசனத்தை பெற என்னையே தகுதியாக்கி கொள்ள வேண்டும். இந்த உண்ணா நோன்பு என்பது நம்முடைய ஐம்புலன்களையும் அடக்குகிறது, அதைத்தான் கடிவாளம் இடுகிறது என்று முன்னால் பார்த்தோம். இத்தகைய பின்னணியில் இறைவனை பார்த்து இறைஞ்சுவோம், முழந்தாள் இருப்போம். ஆண்டவராய் இயேசுவே, உமது தூய ஆவியால் எம்மை நிரப்பும். அதனால் ஒப்பற்ற அன்பிலும் உண்மையிலும் வளர்வேனாக. ஜெபத்தினாலும் தவ முயற்சியினாலும் உம்மை ஆர்வமாய் தேடிட உதவியருளும். அதனால் பாவத்தை விட்டு விலகி உம் சித்தத்தின்படி வாழவும், உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் உமக்கு பணிபுரிவதிலும் மகிழ்வடைய வரமருளும். உம்முடைய அருள் ஆசிர்க்காகவும் ஏங்கி தேடுகின்ற உள்ளங்களாக எங்கள் உள்ளங்கள் அமைவனவாக ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.